السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد. புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அவர்களுடைய தோழர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைவரும் மீது உண்டாகட்டும் என்று கூறியதுக்கு பின்னால் ஆரம்பமாக அல்லாஹு தாலாவை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு, அதுதான் எங்களுடைய இந்த உலகத்திலே நாம் போகக்கூடிய இந்த பாதைக்கு எங்களுக்கு மிகவும் தேவையான கட்டுச்சாதனம், தேவையான பொருள். எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்களில் அதன் மூலமாகத்தான் நாம் வெளியேறலாம் என்பதையும் ஆரம்பமாக கூறிக்கொள்கின்றார்கள். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ்ஸாதி தக்வா, நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி போகும்போது அதுக்கு தேவையான பொருட்களை, கட்டுச்சாதனங்களை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடியவைகளில் மிகச்சிறந்தது தக்வா என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹு தாலா எமக்கு வழங்கிய வற்றில் மிகவும் கண்ணியமானது, மகத்தான கண்ணியத்துக்குரியது என்ன தெரியுமா? நாம் நேரான பாதையில், சரியான பாதையில் உறுதியாக இருப்பது, நேரான பாதையில் உறுதியாக நடந்து கொள்வது, இறுதி வரைக்கும் உறுதியாக இருப்பது தான் அல்லாஹு தாலா எமக்கு வழங்கிய மிகப்பெரிய கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் நேரான பாதையில் உறுதியாக தொடராக இருப்பது, வழிகேடு தவறான பாதைகளை விட்டும் விலகி இருப்பது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறும்போது, லௌலா அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகின்றார், நாம் உங்களை நேரான பாதையில் உறுதிப்படுத்தவில்லை என்றால் லகத் கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, அதாவது காஃபிர்களுக்கு, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு அழைப்பு, தாவா செய்து அவர்களோட கலந்து கொண்டிருக்கும் போது அவர்களால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு சில நேரம் அவர்களின் பக்கம் கூட நீங்கள் சாய்ந்து விடலாம். தவறான பாதையில், தவறான கருத்துக்களில் இருக்கக்கூடியவர்களுடன் உறவாடும் போது, அவர்களுடன் நாம் அவர்களை திருத்துவதற்காக வேண்டி நாம் செல்லும் போது அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த நேரான பாதையில் உறுதியை தராவிட்டால் சில நேரம் அவர்களுடைய கருத்தின் பக்கம் சாயக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மாற்றிவிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான்? நாம் உங்களை உறுதிப்படுத்தாவிட்டால் நீங்கள் சில நேரம் அவர்களின் பக்கம் கொஞ்சமாக சாய்ந்து விடலாம். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுக்கு விளக்குவரை கூறக்கூடியவர்கள் இதைத்தான் கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? இந்த வசனம் எதற்கு ஆதாரமாக இருக்கின்றது என்றால், ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹு தாலாவின் பக்கம், அதாவது அல்லாஹு தாலா அவனை இந்த நேரான பாதையில் உறுதியாக்கி வைப்பதற்கு, நிலைநிறுத்தி வைப்பதன் பக்கம் அவன் எப்போதும் தேவையுள்ளவன். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படைப்பினங்களிலேயே, மனிதர்களிலே மிகச் சிறந்த கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து என்ன கூறுகின்றான்? லௌலா அன் சப்பத்னாக, நாம் உங்களை இந்த நேரான பாதையில் உறுதியாக்கி ஸ்திரமாக்கி வைக்காவிட்டால் நீங்க கூட அவர்களின் பக்கம் சில நேரம் சில விடயங்களில் சாய்ந்து விடலாம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவதென்றால் எங்களை பற்றி நாம் என்ன கூறுவது? எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கியவற்றில் மிக கண்ணியமானதுதான் நேரான பாதையில், சரியான பாதையில் உறுதியாக ஸ்திரமாக தொடர்ந்து செல்வது, உறுதியாக இருப்பது. இது
எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் அனைத்து வெற்றிகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன? எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்படி இப்படி கூறுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ரி வல் அஸீமத அலா ருஷ்டி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர். யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தில் உறுதியாக தொடராக இருப்பதை நான் ஒன்று வேண்டுகின்றேன். வல் அஸீமத அலா ருஷ்டி, நேரான பாதையில் உறுதியாக இருப்பதையும் நான் உன்னிடம் வேண்டுகின்றேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுமாறு எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நேரான பாதையில் உறுதியாக இறுதி வரைக்கும் நாம் சொல்வதென்பது அதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? எங்களுடைய உள்ளம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது, ஸ்திரமாக இருப்பது. அதிலே நாங்கள் எந்த சோதனைகள் வந்தாலும், எவ்விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அசையாமல் நாங்கள் உறுதியாக, அதாவது அதிலே நாங்கள் சபர் பண்ணுவது, பொறுமை காப்பது, அதை உறுதியாக நம்புவது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் என்ன கூறுகின்றான்? அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித்துன் வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூறுவதை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகின்றான். என்ன உதாரணம் தெரியுமா? கலிமத்தன் தய்யிபத்தன், ஒரு நல்ல சிறந்த ஒரு வார்த்தை, சிறந்த வார்த்தை. அந்த வார்த்தை கஷஜரத்தின் தய்யிபத்தின், ஒரு சிறந்த பலன் தரக்கூடிய ஒரு மரத்தை போன்று. அஸ்லுஹா சாபித்தும் ஃபில் அர்த், அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய வேர்கள் பூமியிலே ஊன்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. வஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் வானம் வரை உயர்ந்திருக்கின்றது. சஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதுக்கு விளக்க உரை கூறும்போது என்ன கூறினார்கள்? இதிலே அல்லாஹு தஆலா இந்த மரம் என்பதை அல்லாஹு தஆலா கூறுவது ஷஜரத்துல் ஈமான், ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த மரம். அதனுடைய வேர்கள் என்பது ஒரு மூமினுடைய அஸ்லுஹா சாபித்துன், அதாவது அதனுடைய வேர்கள் பதிஞ்சிருக்கிறது என்ற அர்த்தம். இந்த மூமினுடைய கல்பிலே அந்த ஈமான் பதிந்திருப்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அவன் அதை அறிந்து, அதை நம்பி, அதை உறுதியாக நம்பக்கூடியவனாக இருக்கின்றான். அதனுடைய கிளைகள் என்பது அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது நல்லமல்களை, வணக்கங்களை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல குறிப்பிடுகின்றான். அப்ப ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கலிமா தய்யிபா, ஒரு சிறந்த வார்த்தை. அந்த சிறந்த வார்த்தை என்ன? அதை கூறும்போது கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த சிறந்த வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமா. அந்த கலிமா தான் எங்களுடைய ஈமான். அந்த ஈமானை அல்லாஹு தஆலா ஒரு மரத்துக்கு ஒப்பிடுகின்றான். அந்த மரம் எப்படி ஒரு நல்ல மரம் பூமியிலே, அதாவது அந்த வேர்கள் பதிந்திருப்பது போன்று ஒரு மூமினுடைய உள்ளத்திலே அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஈமான் உறுதியாக இருக்கும். அந்த உறுதியாக இருப்பதனுடைய அடையாளம் என்ன? அதனுடைய கிளைகளான வணக்கங்கள், சிறந்த வணக்கங்கள், சாலிஹான வழக்கங்கள் அவன் உறுதியாக அதிகமாக ஈடுபடக்கூடியவனாக இருப்பான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மூமின்களை உறுதிப்படுத்தக்கூடிய மிக வலுப்பமான மகத்தான ஒரு கலிமா என்றால் அந்த கலிமத்து தௌஹீத், லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கூடிய இந்த கலிமா, இந்த தௌஹீதுடைய கலிமா இருக்கின்றதே, இதுதான் ஈமானுடைய அடிப்படை. இதைத்தான் அல்லாஹு தஆலா இதன் மூலமாகத்தான் ஒரு மூமினை முதலாவதாக இந்த, அதாவது அவனுடைய மார்க்கத்திலே உறுதியாக்கக்கூடிய மிகச் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலிஸ் ஸாபித், அல்லாஹு தஆலா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலக வாழ்க்கையிலேயும் மறுமையிலேயும் மூமின்களை, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களை பில் கௌலிஸ் ஸாபித், உறுதியான வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹு தஆலா யுஸப்பித், ஸ்திரப்படுத்துகின்றான், உறுதியாக்குகின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த கௌலு சாபித் என்பதை
உறுதியான வார்த்தை என்ன என்று முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த வார்த்தை இருக்கின்றது. இதுதான் ஒரு மூமினிடத்திலே உறுதியாக்கக்கூடிய, இந்த மார்க்கத்திலே அவனை விஸ்தீர்ணப்படுத்தக்கூடிய, அல்லாஹு தாலா அவனை விஸ்தீர்ணப்படுத்தக்கூடிய ஒன்று முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலேயும் அல்லாஹு தாலா எப்படி குறிப்பிடுகின்றான், ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் என்றால் அவனுடைய மரணத்துக்கு முன்னால், மரணம் வரைக்கும் அவன் உறுதியாக இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும். வஃபில் ஆஹிரா, மறுமை என்பது அவனுடைய கபர். கபர் தான் அவனுடைய மறுமையுடைய ஆரம்பம். அந்த கபரிலேயும் அல்லாஹ் தஆலா மூமின்களை அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற விஷயத்திலே அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றான். மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய மிக வலுப்பமான மகத்தான விடயம் என்ன தெரியுமா, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதிலே இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையிலும் அவனை உறுதிப்படுத்தி இறுதி வரை பயணிக்க வைப்பான். கபரிலையும் அவனை அதிலே உறுதியாக்கி வைப்பான். அதனால தான் அதாவது எப்படி ஒரு 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 மரத்தை பொறுத்த மட்டில் அதனுடைய வேர்கள் அதனுடைய தண்டுகள் உறுதியாக இருப்பது போன்று அவனிடத்திலே பொறுமை, உறுதி, இவைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு மரம் எப்படி உறுதியாக இருப்பதற்கு அதனுடைய வேர்கள் அதனுடைய தண்டு தேவைப்படுவது போல ஒரு மூமினிடத்திலே சபர், அடுத்ததாக யக்கீன், இந்த ரெண்டும் இருக்க வேண்டும். சபர் என்றால் பொறுமை. பொறுமையின் மூலமாக என்ன செய்கின்றான், ஒரு மூமினை பொறுத்த மட்டில் பொறுமையின் மூலமாக அவனிடத்திலே வரக்கூடிய ஷஹவாத்துகள் என்று சொல்லக்கூடிய மனோ இச்சைகள், ஆசைகள் மூலமாக வழிகெடுவதை விட்டும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றான். அவனுடைய ஆசைகள், மனதிலே ஏற்படக்கூடிய ஆசைகள், மனோ இச்சைகள் அவனை வழிகெடுக்க செய்யலாம். ஒரு மூமினை வழிகெடுக்க செய்யக்கூடிய ரெண்டு விடயங்கள் முக்கியமானவைகள். ஒன்று ஷஹவாத், அடுத்தது சுபுஹாத் என்று சொல்வார்கள். ஷஹவாத் என்று சொன்னால் அவனுடைய ஆசைகள், மனோ இச்சைகள், அதை அவனை எப்போதும் நேரான வழியை விட்டும் அவனை திருப்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமை இருக்கின்றது. அந்த பொறுமையின் காரணமாக அவன் அதிலே தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றான். அதே போன்றுதான் சந்தேகங்கள், மனதிலே ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள், இஸ்லாத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி ஷைத்தான் போடக்கூடிய ஊசலாட்டங்கள், சந்தேகங்கள், இதிலே அவன் எப்படி வெற்றி பெறுகின்றான் என்றால் அவனுடைய உறுதியான ஈமான், யக்கீன், அந்த உறுதியான ஈமானின் காரணமாக அதிலே அவன் வெற்றி பெறுகின்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வஜஅல்னா மின்ஹும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்போது, அந்த நபிமார்களை பற்றி கூறும்போது வஜஅல்னா மின்ஹும் அஇம்மத்தன், அவர்களிலே நாங்கள் இமாம்களை, தலைவர்களை, மார்க்கத்தை வழிநடத்தக்கூடியவர்களை நாங்கள் ஆக்கினோம், உருவாக்கினோம். யஹ்தூன பி அம்ரினா, அவர்கள் மக்களை நல்வழியின் பக்கம், எங்களுடைய நேரான வழியின் பக்கம் அவர்கள் அழைத்து கொண்டிருந்தார்கள். எதன் காரணம் தெரியுமா, அவர்களை நாங்கள் இமாம்களாக, தலைவர்களாக அவர்களுக்கு அந்த பதவியை நாங்கள் கொடுத்தோம். லம்மா சபரு, முதலாவது அவர்களிடத்தில் இருந்தது சபர், அவர்களிடத்தில் இருந்த பொறுமை, அவர்களை அதாவது மனோ இச்சைகளை விட்டும், அதாவது அதனுடைய வழிகேட்டை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டிய அவர்களிடத்தில் இருந்தக்கூடிய சபர், பொறுமை. வகானு பி ஆயாத்தினா யூகினூன், இரண்டாவது அவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிலே சந்தேகப்பட மாட்டார்கள். இந்த சபர், யக்கீன், இந்த ரெண்டும் தான் அவர்களை இந்த நிலைக்கு மாற்றியதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் நாங்கள் பற்றி பிடிப்பது, அதிலே நாங்கள் கால் தவறாது, கால் பதிந்து உறுதியாக இருப்பது இருக்கின்றதே, இதுவும் எங்களுக்கு இந்த மார்க்கத்திலே ஸ்திரமாக உறுதியாக பயணிப்பதற்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது, எங்களுடைய பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய வழி, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கும் தவறான பாதைகளை விட்டு பாதுகாப்பதற்கும் மிக அதாவது எங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய, உடந்தையாக இருக்கக்கூடிய இரு வழிகள் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிப்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே, அவருடைய வழிகாட்டல்களிலே நாங்கள் அதை எடுத்து நடப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள், தரக்து ஃபீக்கும் ஷைஅன், உங்களுக்கு இரண்டு விடயங்களை நான் விட்டு செல்கின்றேன், லன் ததில்லு பஅதஹுமா,
அதுக்கு பின்னால் நீங்கள் வழிகட மாட்டீர்கள், தவறாக போக மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னதி, முதலாவது அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது என்னுடைய வழிகாட்டல்கள், என்னுடைய வழிமுறைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினிடம் எந்த அளவு அதிகமாக ஈமான் உறுதியாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவனுடைய இஸ்தீர்ணத்தன்மை மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது அதிகமாக இருக்கும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறும்போது, இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா, அல்லாஹு தாலா அந்த மலக்குமார்களுக்கு வஹி அறிவித்தான், இறை செய்தி கூறினான். அன்னி அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, அன்னி மஅக்கும், நான் அவர்களோடு இருக்கின்றேன், அவன் மூமிங்களோட நான் இருக்கின்றேன். ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை நான் தஸ்பீத் இஸ்தீர்ணமாக உறுதிப்படுத்துவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடம் அல்லாஹ்வுடைய ஈமான் அதிகமாக உறுதியாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மார்க்கத்தில் அவன் இஸ்தீர்ணத்தன்மையுடையவனாக உறுதியாக கால் பதிந்தவனாக இருப்பான். மனிதர்களே அவன்தான் நேரான பாதை, அவனுடைய உள்ளம் நேரான பாதையில் இருக்கும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த முசீபத்துகள், எவ்வளவுதான் அவனுக்கு சோதனைகள் ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் அவன் வழி தவற பிறள மாட்டான். அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான்? மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், அதாவது எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும் அது அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவின்படி தான் ஏற்படுகின்றது, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின்படி தான் ஏற்படுகின்றது. வமன் யுமின் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றார்களோ யஹ்தி கல்பா, அவர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா நேரான வழியை காட்டுகின்றான். எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி நடக்க மாட்டாது என்று ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அவருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா நேரான வழியில் வைக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி குறிப்பிடும்போது என்ன கூறுகின்றார்கள்? அவர்களுக்கு இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு சொல்வதே தபீபுல் குலூப், அதாவது உள்ளங்களுக்கு அதாவது என்ன செய்யக்கூடிய, அதாவது வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள். அந்த உள்ளத்தை பற்றி அதிகமாக அவர்கள் பேசுவார்கள். என்ன கூறுகின்றார்கள்? மன் ரதிய அன் ரப்பிஹி ஃபி ஜமீஇல் ஹாலாத், யாரு தனக்கு தன்னுடைய எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் திருப்தி அடைகின்றார்களோ, அல்லாஹ் எனக்கு எந்த நிலையை தந்தாலும் அதிலே நான் திருப்தி அடைகின்றேன் என்ற நிலையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய கால்கள் அல்லாஹ்வுடைய இந்த அடிமைத்துவம் என்பதிலே அவர்கள் அப்படியே பதிந்திருப்பார்கள், அசைய மாட்டார்கள். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, எது நடந்தாலும் அது அல்லாஹ்விடம் தான் இருந்து தான் வருகின்றது என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் யாரு அதிருப்தி அடைகின்றார்களோ, தனக்கு சோதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது என்பதில் அவர்கள் அதிருப்தி அடைகின்றார்களோ அதன் மூலமாக அந்த அடியான் பலகீனம் அடைகின்றான், ஸ்திரன தன்மை இல்லாதவனாக அங்கும் இங்கும் போகக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய விடயத்திலே அவர்களுடைய ஸ்திரன தன்மை குறைந்து விடுகின்றது. அதனால் அந்த அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதில் அவன் ஸ்திரனமற்றவனாக, உறுதியற்றவனாக, அதாவது அங்கும் இங்கும் மாறக்கூடியவனாக இருப்பான். ஆனால் யாரு அதாவது அல்லாஹ் எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்வுடைய விடயங்கள், அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் திருப்தி அடைகின்றார்களோ அவர்கள் மாறமாட்டார்கள் என்பதை அவர்கள் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார்கள். எந்த அளவுக்கு அதாவது அவர்களுக்கு அதாவது மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஆதரவற்றவர்களாக, கரீபாக எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக கூடியவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கொண்டே இருக்கும். அதாவது மார்க்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள் சமூகத்தில் ஆதரவற்றவர்களாக அல்லது கணக்கெடுக்கப்படாதவர்களாக, மிகவும் குறைந்தவர்களாக அவர்களை பார்க்கப்படக்கூடிய நேரத்திலே யாரு அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த கரீபாக இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பொறுமை என்பது அவர்களுக்கு இது இந்த இடத்துல பெரியொரு இடம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுமையாளர்களை பற்றி சொல்லும்போது, இன்ன மின் வராய்க்கும் ஐயாம ஸப்ர், சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு பின்னால் பொறுமை காக்கக்கூடிய ஒரு காலம் வரும்.
அதிலே யாரு பொறுமையோடு இருப்பார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? தன்னுடைய கையிலே உள்ளங்கையிலே தணல் கட்டியை வைத்து நெருப்பு தணலை வைத்துக் கொண்டிருப்பது போல இருப்பார்கள். அவ்வளவு கஷ்டம் மார்க்கத்தோடு இருப்பது. அதிலே யார் அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு 50 நபர்களுடைய நன்மைகள் கிடைக்கின்றது. அந்த அமலை 50 பேர்கள் செஞ்சால், 50 மனிதர்கள் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கின்றது என்று கூறின போது, யா ரசூலல்லாஹ் அஜ்ரு 50 மின்ஹும், அவர்களில் 50 பேருடைய நன்மை எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்கின்றார்கள். இல்ல, உங்கள் 50 பேருடைய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். அதாவது சஹாபாக்கள் 50 பேர் ஒரு அமலை செய்கின்றார்கள், அதே அமலை பொறுமையோட அதே மாதிரி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு 50 நன்மைகள், 50 நபர்களுடைய நன்மைகள் கிடைக்கின்றது. அதாவது நாங்கள் ஒஹல் தொழுகின்றோம் அல்லது நாங்கள் தொழுகின்றோம், சஹாபாக்கள் தொழுகின்றார்கள், சஹாபாக்களை விட அப்படி அல்ல, சஹாபாக்கள் செய்வது போன்று பொறுமையோட அவர்களை போல ஒருத்தர் செஞ்சா அவர்கள் 50 பேருடைய நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும். காரணம், இவர்களை திருப்பக்கூடிய, இவர்களை நேர்வழியை விட்டு விலக்கக்கூடிய பல காரணிகள் மிகவும் பொறுமையோட அப்போது இருந்ததை விட பொறுமையோடு இவர்கள் இந்த காலங்களில் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வது தன்னுடைய உள்ளங்கையிலே நெருப்பு தணலை வைத்துக் கொண்டிருப்பதை போல் அவ்வளவு மிக கடினமான காலம் அந்த காலம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் உறுதியாக இறுதி வரை பயணிப்பதிருக்கின்றதே, இவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள் இவர்களை சந்தேகங்கள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அலங்காரங்கள் அவர்களை ஏமாற்றாது. அதாவது பலவிதமான பேச்சுக்கள் மூலமாகவோ எழுத்துக்கள் மூலமாகவோ அல்லது பல ரீதியில் இன்றைக்கு மனிதர்களிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய அந்த பதிந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பலமிழக்க செய்வதற்காக வேண்டி பலவிதமான சந்தேகங்கள் இன்று எழுப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது, பத்திரிகைகள் மூலமாக அல்லது வேறு வேறு துறைகளிலே. எனவே இதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பேச்சுக்களையோ இந்த வார்த்தை ஜாலங்கள் மூலமாகவோ என்ன செய்ய மாட்டார்கள், ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். அதே மாதிரிதான் மார்க்கத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மார்க்கத்திலே உறுதியாக்கப்பட்ட விடயங்கள், நம்பிக்கை சார்ந்த விடயங்களாயிருக்கலாம், மார்க்கம் சார்ந்த விடயங்களாயிருக்கலாம், இவைகளிலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அசைய மாட்டார்கள், உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான்? ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நீங்கள் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ்வுடைய வாக்கு உறுதியானது. வலா யஸ்தகிஃபன்னக அல்லதீன லா யூகினூன், மன உறுதியற்றவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கையற்றவர்கள், அவர்கள் உங்களை பலகீனப்படுத்தி விடக்கூடாது. அவங்க நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வுடைய ஈமான் இல்லை, அதன் மூலமாக அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அல்லது அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் கட்டுரைகளாயிருக்கலாம் அல்லது ஆய்வுகளாயிருக்கலாம், இதன் மூலமாக அவர்கள் உங்களை பலவீனப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் சொன்னது உண்மை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன இதை பற்றி கூறும்போது, அதாவது பலவீனமானவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் உறுதியாக இருக்க மாட்டார்கள், அங்கே அடித்து அங்கே போவாங்க, இங்கே அடித்து எங்கே போவாங்க, உறுதியற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் மனதிலே ஈமான் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படியே உறுதியாக இருப்பார்கள், ஆட மாட்டார்கள், அசைய மாட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலாவிடம் இந்த மார்க்கத்தில் எங்களை உறுதியாக்கி வைப்பாயாக என்று துவா கேட்பதற்கின்றதே, இது அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வுடைய ஓலியாக்களாக அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு முக்கிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக என்ன துவா கேட்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக்கி வைப்பாயாக. உள்ளங்களை பிரட்டக்கூடியவன் அல்லாஹு தாலா, உள்ளத்தை மாற்றி அமைக்கக்கூடியவன், அவனிடத்தில் நாங்கள் அல்லாஹ் துவா கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துவா கேட்பார்கள். எனவே விசேடமாக சோதனைகள் வரும்போது நாங்கள் கட்டாயம் இந்த துவாவை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திலே என்னை உறுதிப்படுத்தி வை,
இறுதி வரைக்கும் உறுதியாக பயணிக்கக்கூடியவனாக இவை இந்த துவாவை நாங்கள் கேட்க வேண்டும். ஏன் காரணம்? மக்கள் துலகத்தில் மாத்திரமல்ல கபரில் கூட என்ன செய்யப்படுவார்கள், அவர்களுக்கு இந்த சோதனை வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத்தை அடக்கியதுக்கு பின்னால் சஹாபாக்கள் என்ன கூறுவார்கள்? இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரனுக்காகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். வஸலு லஹு தஸ்பீத், அவர்களை கபரிலே அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளிலே உறுதிப்படுத்துமாறு நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். ஃபைன்னஹுல் ஆன யுஸ்அல், தற்போது அவனிடம் கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவன் அசையாமல் உறுதியாக பதிலளிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? இவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வதோட, இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பதோட, இவருடைய கேள்விகளின் போது பதில்களிலே உறுதிப்படுத்துமாறும் அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். குர்ஆன் கூட அதாவது கட்டமாக இறங்கியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த மூமின்களையும் அவருடைய உள்ளத்திலே இந்த உறுதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது, சோதனைகள் வரும்போது குர்ஆனுடைய வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு இறங்கியது. அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான்? குல் நஸ்ஸலஹு ரூஹுல் கதுஸ், இந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இறக்கினார்கள். குல் நஸ்ஸலஹு ரூஹுல் குத்ஸ் மிர் ரப்பிக், அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் அதை எடுத்து வந்தார்கள். லியுஸப்பித்தல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அவருடைய மனதில் உறுதியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அவர்கள் தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை அதாவது அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய சோதனைகள் வரும்போது இறக்கி வைத்தான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அல் குர்ஆனை ஓதுவது, அதை சிந்தித்தவர்களாக, அதனுடைய அர்த்தங்களை விளங்கியவர்களாக, அதை பற்றி எங்களுடைய ஆழமாக மனசிலே பதிந்து நாங்கள் அதை ஓதுவது இருக்கின்றதே, எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய காரணிகளில் முக்கியமானது. எங்களுடைய உள்ளத்திலே ஈமானை பதிய வைக்கக்கூடியது. அதே போன்றுதான் நல்ல உபதேசங்களை கேட்பது, பயான்களாயிருக்கலாம் அல்லது மார்க்க சம்பந்தமான இந்த விடயங்களை நாங்கள் காது தாழ்த்து கேட்பதும் எங்களுடைய உள்ளத்திலே ஈமானை அதாவது உறுதிப்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, இவைகள் அனைத்தும் எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான்? வலவ் அன்னஹும் ஃபஅலூ மா யுஅதூன பி, அவர்களுக்கு உபதேசிக்கப்படக்கூடியவைகளை அவர்கள் செய்தார்கள் என்றால் அந்த நேரத்திலே அவர்கள் அதாவது லக்கான கைரல் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருப்பதோட வஅஷத்த தஸ்பீதா, அவர்களை மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி மிக அதிகமாக கடுமையாக உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அது இருந்திருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது அதே போன்றுதான் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவியாக அமையக்கூடிய முக்கியமான இன்னொன்றுதான் தொழுகை. தொழுகை எங்களை பாவமான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியது. தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டு உங்களை பாதுகாக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே ஃபித்னாக்கள் வரும்போது தொழுகை எங்களை பாதுகாக்கின்றது. ஃபித்னாவுடைய காலங்களிலே நாங்கள் தொழுவது இருக்கின்றதே, இபாதத் செய்வது இருக்கின்றதே, இது எங்களை இந்த மார்க்கத்திலே உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? அல் இபாதத்து ஃபில் ஹரஜ், ஹர்ஜ் என்று சொல்றது ஃபித்னாக்கள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களிலே வணக்கங்களிலே அதிகமாக ஈடுபடுவது கஹிஜ்ரத்தின் இலைய, என்னும் பக்கம் ஹிஜ்ரத் வருவதை போன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நாங்கள் எங்களை அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபடுவது மூலமாக அதாவது மார்க்கத்தில் எங்களுக்கு உறுதியை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே போன்றுதான் உறுதியை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் சீர்த்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு காரணி தான் அதிகமாக எங்களுடைய உள்ளத்தின் மூலமாகவும் நாவின் மூலமாகவும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா லகீதும் ஃபியத்தன், யுத்தத்திலே நீங்க ஒரு கூட்டத்தை நீங்க சந்திக்கும் போது ஃபஸ்புது, நீங்க அங்கரத்த உறுதியாக இருங்கள். வஸ்குருல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் யுத்தத்தில் கூட. அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர்
எங்களை எங்களுடைய இந்த மார்க்கத்திலே உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் மார்க்கத்திலே நாங்கள் ஸ்திரமாக உறுதியாக இருப்பதற்கு இன்னொன்று தான், நாங்கள் மார்க்க விடயங்களிலே எல்லை கடப்பதோ பொடுபோக்கோ இல்லாமல் நடுத்தரமாக நடந்து கொள்வது. சிலவங்க பொடுபோக்காக நடப்பதையும் நடுத்தரம் அப்படி சொல்லுவாங்க. டைமுக்கு தொழுகிறது, முன்பின் சுண்ணத்தை தொழுகிறது, இது மார்க்கத்தில் இவர் எந்த தீவிரம், அது தீவிரம் இல்லை. மார்க்கத்தை நாங்கள் உறுதியாக நடைமுறைப்படுத்துவது தீவிரம் கிடையாது. மார்க்கத்தில் சொன்ன அளவை விட எல்லை மீறி போவது தான் தீவிரம். அந்த தீவிரமும் இருக்கக்கூடாது, அந்த தீவிரமும் இருக்கக்கூடாது, பொடுபோக்கும் இருக்கக்கூடாது. நடுத்தரமாக நடந்து கொள்வது மார்க்கத்திலே ஸ்திரமாக தொடர்ச்சியாக இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? அஹப்புல் அமலி இலல்லாஹி அத்வமுஹு வ இன்கல். அல்லாஹ்வுக்கு அமல்களிலே மிக விருப்பமானது கொஞ்சமாக இருந்தாலும் தொடராக செய்யும். ஒரு நாள் எழும்பி நைட்டில் தொடர்ந்து நாம் நைட்டு ஃபுல்லாக தொழுது போட்டு அடுத்த நாள் ஒன்றுமில்லாமல் இருப்பதை விட தொடராக ஒரு ரக்காத்தாவது தொழுது வருவது மிகச்சிறந்தது. அப்போ எங்களோட வணக்கங்களில் நாங்கள் நடுத்தரமாக நடந்து கொள்வது, மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை விட எல்லை மீறுவதோ அல்லது பொடுபோக்காகவோ இருப்பதை விட நாங்கள் நடுத்தரமாக இருப்பது எங்களுடைய மார்க்கத்திலே நாங்கள் உறுதியாக இருப்பதற்கு ஒரு மிக உகந்த காரணியாக இருந்து கொண்டிருப்பது. அதே போன்றுதான் முன்னே சென்ற நல்லடியார்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், இவர்களுடைய சம்பவங்கள், இவர்களுக்கு நேர்ந்த விடயங்களை நாங்கள் படிப்பது, கேட்பது, இதன் மூலமாகவும் எங்களுக்கு மார்க்கத்திலே உறுதியை ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நபிமார்களுடைய அதே போன்று நல்ல மக்களுடைய எவ்வளோ கதைகளை, சம்பவங்களை குறிப்பிடுகின்றான். வகுல்லன் நக்குஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல். ஒவ்வொரு நபிமார்களுடைய சம்பவங்களை நான் ஏன் கூறினேன் தெரியுமா? மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி. இது எங்களுக்கு மட்டுமல்ல, முன்னையும் நடந்திருக்கின்றது. இதை விட மிக அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறியும் போது மார்க்கத்திலே நாங்கள் தடம் பெறலாமல் உறுதியாக இருப்பதற்கு மிக மிக சிறந்த காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபித்னாக்கள், ஃபித்தன்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது அதிலே நாங்கள் உறுதியாக இருப்பதிருக்கின்றது. மறுமையிலே நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிராத் பாலத்திலே நாங்கள் உறுதியாக இருப்பதற்கு அது ஒரு சிறந்த ஒரு ஒரு எங்களுக்கு உந்துதவியாக அமையக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் என்ன கூறுகின்றான்? வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா, அதாவது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அனைவரும் நரகத்தை தாண்டித்தான் போக வேண்டும். நரகத்துக்கு மேலால் தான் என்ன செய்கின்றது? அந்த பாலம் இருக்கின்றது. எல்லோரும் அதை தாண்டித்தான் போக வேண்டும். வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா, நீங்கள் அனைவர்களும் அந்த இடத்துக்கு போய் தான் ஆக வேண்டும். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, அல்லாஹ் தஆலா இதை உறுதியாக தீர்மானித்து விட்டான். ஆனாலும் சும்ம நுனஜ்ஜில்லதீன ஆமனு சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ், யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ அவர்களை நாங்கள் என்ன செய்வோம்? அதிலே பாதுகாப்போம். உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து உறுதியாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அந்த சிராத்திலே நரகத்துக்கு மேலால் போகக்கூடிய அந்த பாலத்திலே அவர்களை பாதுகாக்கின்றான். வனதரு ظالمين فيها جثيا, தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து நடக்காதவர்கள் அவர்களை மண்டியிடச் செய்வோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே மார்க்கத்தை பற்றி பிடித்து அதிலே உறுதியாக இருக்கும்போது எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சோர்வு வரக்கூடாது. எல்லாரும் அதாவது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே என்ன கூறுகின்றான்? வமா அக்ஸருன் நாஸி வலவ் ஹரஸ்த பிமுமினீன், ரசூலுல்லாஹ் பார்த்து கூறுகின்றான். அதாவது நீங்க எவ்வளவுதான் ஆர்வம் எடுத்தாலும் முயற்சி செய்தாலும் அதிகமான மக்கள் மூமின்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். உங்கள்கிட்ட எவ்வளவுதான் ஆர்வம் இருந்தாலும் அதிகமானவர்கள் மூமினாக இருக்க மாட்டார்கள். எனவே நேரான பாதையில் செல்லக்கூடியவர்கள், சரியான பாதையில் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பார்கள். நாம் என்ன செய்யக்கூடாது? தளர்வு, சோர்வு ஏற்பட்டு விடக்கூடாது.
கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தானே உறுதியாகிறார்கள் என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் அதிகமானவர்கள் வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து எல்லாரும் இப்படித்தானே போகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால் அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹி இலைக், உங்களுக்கு நாம் வஹி அறிவித்த அந்த விடயத்திலே அந்த மார்க்கத்திலே நீங்கள் அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேரான பாதையில் இருக்கின்றீர்கள். கொஞ்சமாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளத்துக்கு தளர்வு சோர்வு வர ஏற்படக்கூடாது. நாங்கள் நேரான பாதையில் இருக்கின்றோம். சிலர்களாயிருந்தாலும் நாங்கள் சரியான பாதையில் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் மனதிலே உறுதியாக நம்பும் போது அல்லாஹு தாலா எங்களை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி மறுமை வரை ஸ்திரமாக்கி வைப்பான். எனவே அல்லாஹு தாலா சரியான பாதையில் எங்கள் அனைவர்களையும் ஸ்திரப்படுத்தி சபாத்தாக்கி மறுமையிலையும் கபூர்லையும் எங்களை அல்லாஹு தாலாவுடைய இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா எங்களை ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.